மனம் என்னும் தேரில் பூட்டப்படும் குதிரைகள் 5 குதிரைகள். நாம் பார்க்கின்ற சாதாரண குதிரை வண்டிகளில் பூட்டப்படும் குதிரைகளுக்கு ஒரே நேர்கோட்டில் செல்வதற்கான கடிவாளம் இருக்கும். ஆனால் மனம் என்னும் தேரில் பூட்டப்படும் குதிரைகளுக்கு கடிவாளம் கிடையாது. அந்த 5 குதிரைகள் எதுவென்றால் மெய், வாய், கண், காது, மூக்கு என்று சொல்லப்படுகின்ற இந்த 5 குதிரைகள்தான் மனம் என்னும் தேரில் பூட்டப்படுகின்ற குதிரைகள். இந்த 5 குதிரைகளுக்கும் கடிவாளம் என்பது கிடையாது. இந்த 5 குதிரைகளை எவன் அடக்க வல்லானோ அவனுக்கு இந்த மண் வசப்படும், வானமும் வசப்படும். அவன் நினைத்ததெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் அவனுக்கு கிடைக்கும். இந்த 5 குதிரைகளும் 5 திசைகளில் சென்று கொண்டே இருக்கும். இவற்றிற்கு ஓய்வென்பதே கிடையாது. கண் நினைத்ததையெல்லாம் பார்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. எதை காண வேண்டும், எதை காணக்கூடாது என்ற ஒரு வரையறைக்கு உட்படாமல் அது தன்னுடைய திசையிலே சென்று எல்லாவற்றையும் காணக்கூடிய ஆற்றல் உள்ளது. அதனால் அதற்கு நின்று பற்றும் பொறி என்று சொல்வார்கள். அந்த நின்று பற்றும் பொறியாக இருக்கக்கூடியவைகளில் கண் எங்கு வேண்டுமானாலும் சென்று அலைபாய்ந்து பலவற்றை காணக்கூடியது. அப்படி காணுகின்ற பொழுது இவற்றை காண வேண்டும், இவற்றை காணக்கூடாது என்ற எந்த ஒரு வரையறையும் இல்லாமல் காணுகின்ற பேரினை பெற்றுடையதாகும். இந்த உடலிலே நமக்கு நன்மை தரக்கூடிய உறுப்பாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய தீமை தரக்கூடிய உறுப்பாக இருந்தாலும் சரி, அது முதன்மை இடத்தில் வகிப்பது கண் ஒன்றுதான். கண்தான் மிகப்பெரிய பேராபத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இது காணுகின்ற ஒரு செயலை செய்வதினால். அடுத்து கேட்கின்ற உறுப்பு. கேட்கின்ற உறுப்பு காது. இது தன்னை நாடி வருகின்ற ஒலியையும் ஓசையையும் இசையையும் மொழியையும் கேட்க வல்லமை பெற்றது காது. இது சென்று எங்கும் பற்றி கொண்டு வருவதில்லை. தன் இருப்பிடம் நோக்கி எவை வருகின்றனவோ அவற்றை பெற்று நம்முடைய மனதிற்குள் செலுத்தக்கூடிய ஒரு உறுப்பு. அதே போல மூக்கு தன்னை நாடி வருகின்ற வாசனையை நுகர்தல், தன்னை நாடி வரக்கூடிய பலவித நறுமணங்களை எல்லாம் முகர்ந்து பார்த்து எவை ஏற்றவை, நல்ல வாசம் எது, கெட்ட வாசம் எது என்பதை தீர்மானித்து நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடியது. அதே போல வாய் எது சரியான உணவு, எது தீமையான உணவு என்பதை கண்டறிந்து அவற்றை உண்டு இந்த உடலை பெருக்குவதற்கான வழியை ஏற்படுத்தக்கூடியது வாய். மெய்யானது தீண்டலால் நமக்கு ஏற்படுகின்ற ஒரு சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய உறுப்பு எதுவென்றால் அது நம்முடைய மெய். இப்படியாக 5 உறுப்புகளும் 5 குதிரைகளாக மனமென்ற தேரிலே கட்டப்பட்ட இவையெல்லாம் தன்னுடைய மனம் போன போக்கிலே, திசை போன போக்கிலே செல்லக்கூடிய உறுப்புகளாக இருக்கின்றன. இந்த 5 உறுப்புகளும் 5 புலனறிவு பெற்றவையாக இருக்கக்கூடியது. இவற்றிற்கு ஞானேந்திரியங்கள் என்று சொல்வார்கள். அதாவது அறிவு கருவிகள் என்று சொல்லப்படுபவை இந்த 5 கருவிகளும். இந்த 5 கருவிகளால் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்கின்ற 5 புலன்கள் அறியப்படுகின்றன. இவற்றை ஒருமுகப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்துதல், அதாவது மனம் என்ற தேர் சரியாக செல்ல வேண்டுமென்றால் இந்த 5 புலன்களுக்கும் 5 கடிவாளங்களை யார் இடுகிறார்களோ அவர்கள்தான் வாழ்வில் உன்னத நிலையை பெற முடியும். இதை வள்ளுவர் கூறுகிறார். சென்ற இடத்தால் செலவிடா தீதுரியை நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்கிறார். சென்ற இடத்தால் செலவிடா தீதுரியை நன்றின்பால் உய்ப்பது அறிவு. எது அறிவாக நமக்கு புலப்படுகிறது என்றால் சென்ற இடங்களிலெல்லாம் மனதை செலுத்துதல். அதாவது இந்த 5 குதிரைகளையும் அதன் போக்கிலே விட்டு விட்டோமானால் அவையவை தன் போக்கிலே சென்று நமக்கு நன்மைகளையும் செய்யும்,
தீமைகளையும் செய்யும். தீமைகள் செய்யா வண்ணம் அவற்றை ஒருமுகப்படுத்துதல் வேண்டும். ஒருமுகப்படுத்துதல் என்று சொன்னால் அவற்றை கட்டுப்படுத்துதல். அந்த கட்டுப்படுத்துதல் என்ற பணியை எப்படி நாம் உருவாக்க முடியும்? மனதை ஒருநிலைப்படுத்துதல். மனதை ஒருநிலைப்படுத்துதல் என்றால் மனதிற்குள் எவ்விதமான ஆசைகளையோ அவாவையோ முழுமையாக வேறறுத்தல். ஆசைகளை வேறறுத்தால் மனம் ஒருமுகப்படும். அந்த மனம் ஒருமுகப்படுகின்ற பொழுது வேறு திசைகளை நோக்கி நம் சிந்தனை என்பது செல்லாது. அது செல்லாமல் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் நாம் தியான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். தியானத்தின் மூலமாக நம் மனம் ஒரு புள்ளியிலே வந்து ஒருங்கமைவு ஏற்படும். அப்படி ஏற்படுகின்ற பொழுதுதான் நாம் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்தும் பல்வேறு துன்பங்களிலிருந்தும் விலகி நிற்கலாம், விடுபட்டும் நிற்கலாம். அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், சென்ற இடத்தால் செலவிடா தீதுரி நன்றின் பால் உய்ப்பது அறிவு. எது அறிவு என்றால் மனத்திலே பூட்டிய அந்த குதிரைகளை எல்லாம் நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த 5 குதிரைகளையும் அதன் போக்கில் விட்டுவிட்டு பின்னர் அல்லற்படுவது நமக்கு துன்பத்தை தரும். எப்பொழுது அது வேகமாக ஓட ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதே அதற்கு ஒரு கடிவாளமிட்டு அதை நமக்கு அடிமைப்படுத்த வேண்டும். 5 புலன்களுக்கு நாம் அடிமைப்படக்கூடாது, 5 புலன்களும் நமக்கு அடிமைப்பட வேண்டும். அப்படி ஒரு செயலை நாம் செய்கின்ற பொழுது இந்த உலகியல் துன்பங்களில் இருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு விடலாம். அடுத்து ஒரு குறளை சொல்கிறார், பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு என்கிறார். உலகில் எத்தனையோ விதமான நுகர்வு பொருட்கள் இன்றைக்கு நாள்தோறும் அறிவியல் உலகிலே பெருகிக் கொண்டே செல்கின்றன. அந்த பொருட்களில் ஏற்படுகின்ற மயக்கத்தினால், அந்த பொருட்களின் மீதான நுகர்வினால் நம் வாழ்வில் ஒவ்வொரு நொடியையும் நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். நாள்தோறும் ஒவ்வொரு அறிவியல் பொருட்கள் இந்த உலகிலே வந்து இறங்கிக் கொண்டே இருக்கின்றன, இறக்குமதியும் ஆகின்றன. அப்படி வருகின்ற இந்த அறிவியல் மின்சாதன பொருட்களின் மீது ஏற்படுகின்ற ஒரு கவர்ச்சி அலை, அந்த அலையின் மீதான நமக்கான ஒரு ஈர்ப்பு, இப்படியாக நம் வாழ்வு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருட்களின் மீதான மயக்கத்தினால் நாம் உலகில் எது மெய்ப்பொருள் என்பதை மறந்து விடுகிறோம். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும். எவையவை பொருள் இல்லையோ, எவை பொருள் இல்லாமல் போகிறது. இன்று இருக்கின்ற ஒரு பொருள் நாளை இல்லாமல் போகும். நிலையானது எந்த பொருள், நிலையற்றது எந்த பொருள் என்பதை நாம் 6ஆம் அறிவின் கொண்டு பகுத்தறிவு மூலமாக உய்ய வேண்டும். பார்க்கின்ற பொருள் எல்லாம் ஒரு நாளைக்கு உருமாற்றம் அடையும், ஒரு காலத்திற்கு இல்லாமல் போகும். அப்படி இல்லாமல் போகின்ற பொருட்களின் மீது நாம் வைக்கின்ற அந்த மயக்கம் என்பது உண்மையான மெய்ப்பொருளை காண்பதற்கு நமக்கு வழியில்லாமல் போய்விடும். அதனால் வள்ளுவர் சொல்கிறார், பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. இந்த பிறப்பினுடைய மானுட பிறவியினுடைய உண்மையான நோக்கம் எது? அல்லாதவற்றையெல்லாம் விளக்கி எது நமக்கு உண்மையான மெய்ஞானத்தை தருகின்றதோ அந்த பொருள் மீது நமக்கு நாட்டமும் ஈர்ப்பும் ஏற்பட வேண்டும். எது மெய்ப்பொருள் என்றால் இறைமை என்பதுதான் மெய்ப்பொருள். பிறவியின் அடிப்படை நோக்கமே மீண்டும் பிறப்படுத்தல் அல்ல, மீண்டும் பிறவா நிலையை அடைதல். அந்த பிறவா நிலையை அடைவதற்கு எது தேவை? நம்முடைய பகுத்தறிவு கொண்டு, 6ஆம் அறிவு கொண்டு எதை தேட வேண்டும் என்றால் வாழ்வில் மெய்ப்பொருளை தேட வேண்டும். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. பொருள் அல்லாதவைகளையெல்லாம் பொருள் என்று அதன் மீது மயக்கம் கொண்டு அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நீண்ட காலம் நம்மோடு பயணிக்கும் என்ற ஒரு கற்பனையிலே வாழ்ந்து கொண்டு பாதி வாழ்க்கையை வீணடித்து மீதி வாழ்க்கையை இறைமை தேடுவதற்குள் நம் வாழ்வே முடிந்துவிடும். அதனால் வாழ்கின்ற பொழுதே உண்மை பொருள் எது, உண்மையல்லாத பொருள் எது என்று உய்த்து உணர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத அந்த 6ஆம் அறிவின் பார்ப்பட்டு நாம் உணர வேண்டியது எது மெய்ப்பொருள், எது மெய்ப்பொருள் அல்லாதவை என்பதை உணர்ந்து நாம் அறிவின் பார்ப்பட்டு நின்று அந்த மெய்ப்பொருளை அடைதலே இப்பிறவியின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.